இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 12 அதிகாரம் 21 வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தீமையை நன்மையினால் வெல்லும்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். தீமையினால் வெல்லுவதற்கு நாம் ஒரு நாளும் பழகக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட தீமைகளை நமக்கு இழைத்தாலும் தீமையை நன்மையால் தான் வெல்ல வேண்டும். இந்த மனிதர்கள் நமக்கு செய்கிற துரோகங்கள், மனிதர்கள் நமக்கு செய்கிற தீமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கே வெளிப்படும் என்று சொன்னால், உறவுகள் மத்தியில், வேலை ஸ்தலங்களில், நமக்கு நெருங்கி பழகிற நண்பர்கள் மத்தியில் தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெளிப்படும். நமக்கு விரோதமாக தீமைகளை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12 அதிகாரம் 19 வசனத்தில், பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், அநேகர் பழிக்கு பழி வாங்குறாங்க, தீமைக்கு தீமை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ தீமையை நம்ம நன்மையினால் தான் வெல்லும். 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனங்கள் இருக்காம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ தீமைக்கு தீமை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் அநேகர் பழி வாங்குற எண்ணம் இருக்கிறது. அவன் என்னை அடிச்சுட்டா நான் கண்டிப்பாக அவனை அடிச்சே தீர்வேன், எனக்கு ஒரு கண்ணு போனால் அவனுக்கு 2 கண்ணு போகணும்னு, இப்படி பலவிதமான காரியங்களை கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட பார்க்க, எப்படியாவது நான் பழி வாங்கவே தீரும், எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டான், அவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்கக்கூடாது, எப்படியாவது பழி வாங்குகிற எண்ணம். இந்த தீமை என்று சொல்லுகிறதே பிசாசுடைய ஆயுதமாக இருக்கிறது. தீமையினாலே பிசாசு தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் தீமையை ஒரு நாளும் தீமையினால் வெல்லக்கூடாது. தீமை எப்படி வெல்ல வேண்டும் என்று சொன்னால், தீமையை நன்மையினால் தான் வெல்ல வேண்டும். நமக்கு விரோதம் பல மனிதர்கள் தீமையான காரியங்களை செய்திருக்கலாம். இதற்கு அழகாக ஆண்டவர் தான் ரோல் மாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள், அவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எழுப்பப்பட்டது. ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ தந்திரங்கள் செய்யப்பட்ட சத்துருவை கொண்டு வந்து மனிதர்களை ஏவி விட்டு என்ன பண்ண, ஆண்டவரை காரி துப்பினார்கள், ஆண்டவரை ஈட்டியால் குத்தினாங்க, சவுக்கர் வாரில் அடித்தார்கள், அவரை நிர்வாணப்படுத்தி பலவிதமான அவரை ரொம்ப அவமானப்படுத்தினார்கள். அவ்வளோ காயங்களை பட்டு கூட ஆண்டவர் என்ன பண்ண, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் மன்னிப்பை கொடுத்தார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் ஒருபோதும் நம்ம தீமையினால் வெல்லக்கூடாது. தீமையை நன்மையினால் தான் வெல்ல வேண்டும். யோசேப்பு எடுத்துக்கொண்டு பாருங்கள், தன்னுடைய சகோதரர்கள் சொப்பனத்தை அறிவித்து நிமித்தமாக அவனை குழியில் தள்ளினார்கள், விற்று போட்டார்கள். அவன் பலவிதமான தீமைகளை சகித்தான். ஆனாலும் முடிவு எப்படி நடந்ததுன்னா, கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீமைகளை சகித்தார். ஆனால் என்னை இப்படி குழியில் தள்ளிட்டாங்க, என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால், என்னுடைய சகோதரர்கள் என்று பழி வாங்கவே இல்லை. சகோதரர் வாழ்ந்த இடங்களில் பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரு நாள் இந்த சகோதரர்களை இவர் தான் போஷிக்கிறார், இவர் தான் நடத்துகிறார். அப்போ தீமையை நன்மையினால் தான் வெல்ல பழகி கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் உறவுகள் மத்தியில் யாராவது பழி வாங்குற எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால், எப்படியாவது அவங்களை பழி வாங்கணும் துடிக்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா உங்கள் இருதயத்தில் எடுத்து போடுங்க. நன்மை செய்ய பழங்கள, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தீமை செஞ்சாங்களா, தீமையை நன்மையினால் வெல்ல கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதை செய்த நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை இல்லை அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முன்னைவர் இந்த நாளில் தகப்பனே, தீமையை நன்மையினால் வெல்ல நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. தீமையினால் வெல்லக்கூடாது, தீமையை நன்மையினால் வெல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டு வீராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தீமைகளை எடுத்து போடுங்கப்பா. தீமைக்கு தீமை பழிவாங்கிற குணத்தை எடுத்து போட்டு நன்மை செய்து உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதான காரியங்களை வெளிப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.